உழுவா அன்னைக்கு எடுத்துக்கிறது. இப்போ காற்று அடிச்சதால தான் அப்படி ஒரு பழம் 1/2 கிலோ இருக்கும், அவ்வளோ பழம். ஹாய் வாங்க, செம்ம காற்று அடிச்சுருக்குங்க. டெய்லி சாயந்தரம்னா மழை, பயங்கர காற்று அடிச்சுருப்பாங்க. எங்களுக்கு எல்லாமே மாமரம், பெரிய மாமரம் எல்லாம் கரண்ட் கம்பத்துலேயே இருக்குது, ரோடு மேலேயே. அதனால் எங்களால் போய் ஏறி இறக்கும்போது யாரையும் ஆள் வச்சு இறக்கும் பயமாக இருக்குது. கம்பத்தில் போட்டுட்டா பிரச்சனை ஆகிடுங்க. இப்படியே தான் டெய்லி 3, 4, 2 மூடுவோம். அதையே நாங்கள் எடுத்து டெய்லி மாம்பழமாக சாப்பிட்டுட்டு யாருமே அப்படி சாப்பிட முடியாது. டெய்லி 2 மாம்பழம் 3 பழம் முழுகுது. நல்லா திரண்டு அணில் நிறைய இருக்குது பாருங்க. இந்த காற்று அடித்த உடனே காலையில் 3 மாம்பழம் எடுத்துகிட்டு வந்து அறுத்து சாப்பிட்டாச்சு. இப்போ காற்றுக்கு இவ்வளோ மாம்பழம் உண்டுதுங்க. மல்கோவா செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த பாருங்க, சூப்பர் மாம்பழம். அடுத்து சாப்பிடலாம். எல்லாம் ரெடியாக இருக்காங்க ஸ்கூல் விட்டு வந்து. அவங்க போய் இப்போ தான் எல்லாம் பொறுக்கிட்டு வந்தேன். எல்லாம்